பிரபாகரன் என்று சொன்னார். பிரபாகரன் என்ற சேரியிலே பிறந்த பறையக்குடியை சார்ந்தவரா? அவருடைய அப்பாவும் அம்மாவும் பறையனா பறைச்சியா? வல்வெட்டி துறையிலே, யாழ்ப்பாண மாவட்டத்தில் வல்வெட்டி துறையிலே கடற்கரை ஓரத்திலே மீன்பிடி தொழிலை பாரம்பரிய தொழிலாக கொண்டு வாழ்ந்து வருகிற கரையாளர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் மேதகு பிரபாகரன். அவர் பிள்ளைமார் வகுப்பை சார்ந்தவர் அல்ல. சில பேர் அவர் பிள்ளைமார் சாதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேலு பிள்ளை பிரபாகரன் என்று போட்டிருப்பதனால் இல்லை. அவருடைய குடும்பம் என்பது கரையாளர் என்கிற குடும்பம். கரையாளர் என்பது மீனவர் குடியிலே ஒரு பிரிவு. நெய்தல் இனத்து தமிழன், தமிழ் குடி. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் பிரபாகரனை பார்த்து ஆரிய வம்சத்தை சார்ந்த சுப்பிரமணிய சாமி என்ற சுசாமி ஒரு பேட்டியை சொன்னார். பிரபாகரன் ஒரு இன்டர்நேஷனல் பறையன், சர்வதேச பறையன். ஏன்? பிரபாகரன் ஒட்டுமொத்த ஆதிக்கத்தை எதிர்க்கிற ஒரு போராளி. உலக படைகளே ஒன்று திரண்டு வந்த போது கூட சமரசத்திற்கு இடமே இல்லை. மத்திய இடமாற்றே, உயிரே போனாலும் என் குலவை அழிந்தாலும் என் இடமே அழிந்தாலும் ஒட்டுமொத்த படைகளையும் உலக படைகளையும் எதிர்த்து நின்று போரிடுவேன் என்று போராடிய ஒரு மாவீரன். அமெரிக்கா போனது. அமெரிக்காவின் அடிவெள்ளி நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, கனடா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் உட்பட சிங்கள இனவெறி கும்பலுக்கு ஆயுதங்களை தந்தன, பயிற்சியை தந்தன. சிங்களர் மட்டும்தான் அங்கே களத்தில் நின்றான். சிங்கள ஓநாய்களுக்கு இத்தனை நாடுகளும் துணை நின்றன. விடுதலை புலிகளோடு நேருக்கு நேராக களத்தில் நின்று மோதியதில் மாண்டு மடிந்தவர்கள் இந்திய படையினர்களும் ஏராளமானவர்கள். அதை மறந்துவிடக் கூடாது. இந்தியாவில் இருந்து ராணுவ வீரர்கள் யாரை கொல்ல போனார்கள்? தமிழ் இனத்தை கொல்ல போனார்கள், தமிழரை கொல்ல போனார்கள். ஏன் இந்தியா ஆதரித்தது? அமெரிக்கா ஆதரிக்கிறது, அதனால் இந்தியா ஆதரிக்கிறது. ராஜீவ் காந்தியை கொண்டு விட்டதனால் அல்ல. ராஜீவ் காந்தியை பற்றி எல்லாம் யாருக்குமே கவலை கிடையாது. அம்மா ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் கவலை. சோனியா காந்திக்கே கவலை கிடையாது. ராகுல் காந்திக்கே கவலை கிடையாது. பிரியங்கா காந்திக்கே கவலை கிடையாது. ராஜீவ் காந்தியை விட மேலானவர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தியை விட மேலானவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியை கொண்ட கோட்சேவின் தலைவர் குரு வீர சவார்கர். அவருக்கு படத்தை பாராளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைத்திருக்கிறார்கள். தேசத்தந்தை மகாத்மாவை கொன்ற கொலை வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஒருவர் வீர சவார்கர். அவருடைய படத்தை பாராளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைப்பதற்கு காங்கிரஸ் குடும்பம், சோனியா காந்தி குடும்பம் ஒத்துக்கொள்கிறது. பார்த்து திறந்து வைத்து பூமாரி பொழிகிறது. மகாத்மாவை கொன்றவர்களே, உங்களுக்கு கும்பிடு போடுகிறோம் என்று கும்பிடு போடுகிறது. தேசத்தந்தையை சுட்டுக் கொண்டவர்களே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று பூமாரி வணங்குகிறது. அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. மகாத்மா காந்தி இறந்ததனால் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடிந்தது. அதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி. இந்திரா காந்தி அம்மையார் இரும்பு மங்கை என்று போற்றப்பட்டனர். அவருடைய துணிச்சலும் வீரமும் நமக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட அந்த அம்மையாரை சுட்டுக் கொண்டது யார்? சத்வந்த் சிங் யார்? பீம் சிங் யார்? சீக்கியர். அந்த சீக்கிய வம்சத்தை சார்ந்த டாக்டர் மன்மோகன் சிங் இரண்டாவது முறை பிரதமர். சீக்கியர்களின் வாரிசாக இருக்கிற சீக்கிய பாரம்பரியத்தை சார்ந்த மன்மோகன் சிங்கை இரண்டாவது முறையாக பிரதமராக்கி இந்திரா காந்தியை கொண்ட வாரிசுகளே, உங்களுக்கு நாங்கள் பதவி சூட்டுகிறோம், மகுடம் சூட்டுகிறோம் என்று மகுடம் சூட்டி அழகு பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு மகாத்மா காந்தியை கொன்றதையோ அல்லது இந்திரா காந்தி கொன்றதையோ எண்ணி கவலைப்படவில்லை. அப்படி இருக்கிற போது ராஜீவ் காந்தியை கொன்றதை பற்றி அவர்கள் கவலைப்பட போகிறார்கள். அதுவல்ல பிரச்சனை. இந்தியா என்பது ஒரு அமெரிக்க அடிமை நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கன் கண்ட்ரி. அமெரிக்காவின் அரசியல் கொள்கைகளை, அமெரிக்காவின் பொருளாதார கொள்கைகளை, அமெரிக்காவின் சர்வதேச நிலைப்பாடுகளை அப்படியே பின்பற்றுகிற ஒரு நாடாக இந்தியா இயங்குகிறது. இந்தியாவில் யார் பிரதமராக வேண்டும் என்று அமெரிக்கா முடிவு செய்கிறது. அமெரிக்கா விரும்பியதால் மன்மோகன் சிங் இரண்டாவது முறையாக பிரதமர்.
ஏனென்றால் இவர் அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். ராஜீவ் காந்தியின் படுகொலைகளை சம்பந்தப்பட்டவராக சொல்லப்பட்ட சுசாமியையும் சாசாமியையும், சந்திரா சாமி, சுப்பிரமணிய சாமி, இந்த இரண்டு சாமிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ சொன்னது, கமிஷன் சொன்னது. விசாரிக்க விடாமல் தடுத்தது அமெரிக்கா. இதுவரையில் சுப்பிரமணிய சாமியை விசாரித்தார்களா? இதுவரையில் சந்திரா சாமியை விசாரித்திருக்கிறார்களா? ராஜீவ் காந்தி படுகொலையின் போது இவர்கள் பெயர் அடிபட்டதே இவர்கள் என்ற விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர்களா? திமுகவை பற்றி சேர்த்து பேசினார்கள், விடுதலை புலிகளுக்கு இவர்கள் ஆதரவாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. சரி, ஆனால் அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சாமியையும் சந்திராசாமியையும் இணைத்து பேசினார்களே எதற்கு? அவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர்களா? இல்லவே இல்லை. ஆனால் ஏன் அவர்களின் பேச்சு அடிபட்டது, அவர்களின் பெயர் அடிபட்டது? அவர்கள் அமெரிக்காவுக்கு நெருக்கமானவர்கள். அந்த கொலையிலே ஏதோ ஒரு பின்னணியில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக அன்றைக்கு அந்த நியமிக்கப்பட்ட கமிஷன் சந்தேகப்பட்டது, சிபிஐ சந்தேகப்பட்டது. ஆனால் விசாரிக்க விடாமல் அமெரிக்கா தடுத்து விட்டது. அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு இந்தியாவின் விவகாரங்களில் தலையிடுகிற அளவுக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆகவே சிங்களவர்களை அமெரிக்கா ஆதரிக்கிறது, சிங்கள இளைஞர்களை அமெரிக்கா ஆதரிக்கிறது, அமெரிக்கா ஆதரிப்பதனால் இந்தியா ஆதரிக்கிறது. ஆக இந்தியாவை போல பாகிஸ்தான் ஆதரிக்கிறது, பாகிஸ்தானை போல அமெரிக்காவின் ஆதரவு நாடுகள் எல்லாம் ஆதரித்தன. எல்லோரும் களத்திலே போய் நின்ற போதும் நெஞ்சை நிமிர்த்தி ஜனவரி 2ஆம் தேதி கிளிநொச்சியை கைப்பற்றிய போது இதோ அதோ இதோ அதோ என்றார்கள். 2 நாளில் பிடித்து விடுவோம், 2 நாளில் ஒழித்து விடுவோம் என்றார்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என்று 5 மாத காலம் மேலது பிரபாகரனை நெருங்க முடியாமல் ஒட்டுமொத்த உலக படைகளும் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இருந்தார்கள். அவ்வளவு பெரிய பராக்கிரம வீரம் செறிந்த ஒரு போராளி என்பதனால் சுப்பிரமணிய சாமி போன்ற ஆதிக்க வெறியர்கள் பிரபாகரனுக்கு சூட்டிய பட்டம் இன்டர்நேஷனல் பறையன். ஆக இந்த பறையன் என்ற சொல் ஆதிக்கத்தை எதிர்ப்பவன் என்றுதான் பொருள், ஆதிக்கத்தை வேறெடுப்பவன் என்றுதான் பொருள். இந்த பொருளை சொன்னது திருமாவளவன் அல்ல, சுப்பிரமணிய சாமி, ஜான் மேஜர். சதாம் ஹுசேனுக்கும் பிரபாகரனுக்கும் இந்த பட்டங்களை சூட்டியதில் இருந்து இதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்கிற அந்த களத்தில் தான் தலித்துகளும் சிறுபான்மை மக்களும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம்.